கர்நாடக வங்கிக் கொள்ளையில் கைதான நெல்லை முருகாண்டி வீட்டில் நடந்த சோதனையில் 18 கிலோ தங்க நகைகள் சிக்கியுள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூரு கோட்டேக்கர் வேளாண் கூட்டுறவு வங்கியில் கடந்த 17ஆம் தேதி கொள்ளைச் சம்பவம் நடந்தது. பட்ட பகலில் முகமூடி கொள்ளையர்கள் வங்கிக்குள் புகுந்து ஆயுதங்களை காட்டி ஊழியர்களை சிறைபிடித்தனர். பின்னர் பெட்டகத்தில் இருந்த 18 கிலோ தங்க நகைகளை அள்ளிக்கொண்டு காரில் தப்பிச் சென்று விட்டனர். இச்சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கொள்ளை கும்பலைச் சேர்ந்தவர்கள் 8 பேர் என்றும் அவர்கள் 2 பிரிவாக பிரிந்து நெல்லை மற்றும் மும்பைக்கு தப்பியது தெரியவந்தது. அதன்படி மும்பைக்கு விரைந்த தனிப்படை போலீசார் நெல்லையைச் சேர்ந்த கொள்ளையன் கண்ணன்மணி என்பவரை கைது செய்தனர். அதேபோல் நெல்லையில் பதுங்கியிருந்த முருகாண்டி மற்றும் ஜோஷ்வா ராஜேந்திரன் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2 கிலோ தங்கம், ரொக்க பணம், துப்பாக்கி போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் கைதானவர்களை மங்களூருக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது போலீசை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற கண்ணன்மணியை போலீசார் காலில் சுட்டு மடக்கி பிடித்தனர். கொள்ளை தொடர்பாக ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களும் கைதாகினர். மங்களூரு கொள்ளைச் சம்பவத்தில் மூளையாக இருந்த முருகாண்டி மும்பையில் பல்வேறு குற்றச் சம்பவங்களில் தொடர்புடையவர் ஆவார். 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி நவி மும்பையில் செயல்பட்ட பிரபல சீவுட் என்ற நிதி நிறுவனத்தில் கொள்ளையடித்துள்ளார். 6 கோடி ரூபாய் மதிப்புடைய நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு காரில் தப்பிச் சென்றவர் பின்னர் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அந்த வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த பின்பு மங்களூரு கொள்ளையை அரங்கேற்றியிருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கொள்ளையடித்த நகைகளை முருகாண்டி வீட்டில் பதுக்கி வைத்திருப்பது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து நெல்லை மாவட்டம் பத்மநேரியில் உள்ள முருகாண்டியின் வீட்டை போலீசார் முற்றுகையிட்டு சோதனை நடத்தினர். அவரது தந்தை சண்முகசுந்தரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அதன்பின் வீட்டில் நடந்த சோதனையில் 18 கிலோ தங்க நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். அவற்றை சிறு சிறு துணிப்பையில் கட்டி அலமாரி முதல் கழிப்பறை வரை மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கைப்பற்றிய நகைகளை ரகம்பாரியாக பிரித்து எடை போட்ட போலீசார் அது குறித்து நாங்குநேரி நீதிமன்றத்தில் தெரிவித்துவிட்டு மங்களூரு கொண்டு சென்றனர். நெல்லையிலிருந்து மும்பைக்கு குடிபெயர்ந்து அங்கு பெரும் கொள்ளையனாக மாறிய முருகாண்டியின் நெல்லை வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட 18 கிலோ தங்க நகைகள் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.